ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்கு. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சௌந்தர்யாவை சாச்சனா அண்டு வர்ஷினி ரெண்டு பேரும் போட்டு அடி அடித்து அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அழுது நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கேமராக்கிட்ட கதறி பிக் பாஸ் கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு என்னை வந்து எல்லோரும் வந்துட்டு நான் வந்து பியா வச்சு தான் வந்தேன், வெறும் க்யூட்டை வந்து வச்சு தான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லும்போது பிக் பாஸ் அங்கேருந்து உண்மையத்தானே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ லவ்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூட போங்க, யார் இனிமேல் சொன்னாலும் நான் வந்துட்டு சரியில்லைன்னா மக்கள் என்னை வெளியே அமைச்சிருப்பாங்க, நம்புங்க, நீங்கள் உங்களை நம்பாமல் வேறு யார் உங்களை நம்புறது அப்படிலாம் சொல்லியிருப்பார். இவ்வளவு நடந்தும் இவ்வளவு வருத்தப்பட்டும் திருந்த மாட்டாங்க ஒரு சில பேர். அதுதான் கொடுமையாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஃபேட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து எல்லோரும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வந்துட்டு அருண் இருக்கார், தீபக் இருக்கார், முத்துக்குமரன் இருக்கார், இவங்க வராங்க. அப்போ ஃபேட்மெண்ட் என்ன கேட்குறாருன்னா, இந்த வாரம் யாருமா எவிக்ட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, என் மைண்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க, நான் யாரை சொல்கிறது அப்படின்போது, சரி உனக்கு நான் 2 சாய்ஸ் தரேன், உன்னோட ஆசை என்ன, உனக்கு வந்து யார் எவிக்ட் ஆகணும்னு சொல்லு அப்படின்னா, கொஞ்சம் கூட யோசிக்கல, எனக்கு ஆசைன்னா முத்துக்குமரன் தான் வெளியே போகணும். அப்புறம் எப்படி, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன சின்ன டாஸ்க்லையும் சரி, ஃப்ரம் டே ஒன்ல இல்லை 3வது வாரம்னு நினைக்கிறேன், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கேமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை சார்ந்ததாக இருக்குது. எல்லோரும் ஜாக்லினை சொல்கிறாங்கல்ல, ஜாக்லின் வந்து ஒருத்தங்க இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட கேம் இல்லைன்னு, இவங்களுக்கு அதாவது முத்துக்குமரன் பேரை எடுக்காமல் இவங்களோட இதை வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது கேம். எல்லா இடத்துலையும் முத்துக்குமரை தாக்குறது, அதனால் வந்து அங்கே சௌந்தர்யோட பேர் வரும். மற்றபடி இவங்க ப்ரோவோக்கிங் பண்ணுது, காமெடி பண்ணுது, அதுக்கப்புறம் என்னது மற்றவங்களை மாக்கிங் பண்ணுது. இதுதான் வந்துட்டு வெளியில் வந்து சௌந்தர்யா பற்றின விஷயங்கள் வெளியே வந்திருக்கே தவிர வேறு என்ன வந்திருக்குனால யோசிச்சு பாருங்கள். இவங்க இந்த டாஸ்க்கு வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ணாங்க. இந்த ஒரு பிரச்சனை வந்ததில் அவங்க வந்து சூப்பரான ஒரு சஜஷனை கொடுத்தாங்க, செம்மையான ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க, ஒன்றுமே இல்லை. இப்பயும் வந்து இவ்வளோ தூரம் அடி வாங்கி சரி இதுக்கப்புறமா நம்ம நல்ல கேம் விளாடுவோம், நம்மளுக்காக வெளியே மக்கள் இருக்காங்க, அந்த மக்களுக்காக விளையாடுவோம்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருக்கோ, இந்த கேமில் என்ன யார் வீக்காக இருக்காங்க அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒன்று சொல்லல. அதை விட்டுட்டு எனக்கு முத்து தான் போகணும் ஆசை, அப்புறம் சரி வேறு யாருமா எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு மரணடியாக இருந்திருக்கும். அப்புறமா விஷால் இதே மாதிரி சொல்லலாம்ல, உங்களுக்கு மைண்டில் என்ன இருக்குன்றது சொல்லலாமே, அதை சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் தீபக் கிட்ட கேட்குறேன், தீபக் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா சொல்ல மாட்டேன்றாரு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். தீபக் வந்து எப்படின்னா இப்போ நிறைய சேக்கியம் விளாட்றாரு, அவர் நல்ல மனுஷன் தான், வல்ல மனுஷன் தான், சூப்பரான ஒரு பிளேயர் தான். இப்போ 2 வாரமாக எதையுமே சொல்ல மாட்டார் வெளியே. அதேமாதிரி இவரோட கோவங்களை அப்படியே கட்டுப்படுத்துறாரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சரியான கோவக்காரர். அதுதான் நம்மளுக்கு என்ன அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அவர் பண்ண வேலைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது, அவர் உண்மையாக இருந்திருக்காரு, அது பிடிச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து அது பண்ணுறாரு. அவர் ஃபேட்மெண்ட் வந்து ஏங்க சொல்ல மாட்டீங்க, பயப்படுறீங்க, அப்போ சேஃப் கேம் விளாட்றீங்களா அப்படின்னா நான் ஏன் உங்ககிட்ட சொல்லுவேன்றாரு. நீங்கள் சொன்னதுனா உங்களுக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ் தெரியுன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், பேர் நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு பயப்படுறாரு. ஏன் அதில் சொல்கிறதுக்கு இதுதானே கேமு. இப்போ ஒரு கொஷின் வச்சு டாஸ்க் எதாவது கொடுத்தாங்கன்னா நான் சொல்கிறதுக்கு பயப்படுவாரேன்னு. இங்கே அதுதான், நீங்கள் என்ன தான் கேட்க, நான் சொல்கிறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு இப்போ முத்துக்குமரன் மற்றவங்களாம் பண்ணுற மாதிரி பண்ணலாம், பட் ஃபுல்லாக சேஃப் கேம். ஏன்னா சொன்ன பிரச்சனை ஆகிடும், நம்மள அப்புறமா திரும்ப அவங்க நம்ம பக்கம் திரும்பிடுவாங்கன்னு ஒரு பயம். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே சௌந்தர்யா மறுபடியும் முத்துன்னு சொல்கிறாங்களே, இவங்களுக்கு அப்படி என்ன தான் வந்துட்டு ஆச்சு, என்ன தான் ஆச்சு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.